ஆஸ்கருக்கு தேர்வான ராயன் கதை. ராயன் திரைப்படத்துடைய திரைக்கதை ஆஸ்கர் நூலகத்திற்கு தேர்வாகி உள்ளது என தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க. தனுஷ் எழுதி இயக்கி நடித்த 50வது திரைப்படமான ராயன் சமீபத்தில் திரையரங்குகளில் வெளியாகியிருந்தது. விமர்சன ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படமாகவும் ஆகியிருந்தது. வசூல் ரீதியாகவும் தற்போது வரை சக்கப்போடு போட்டு கொண்டிருக்கிறது என சினிமா விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த திரைப்படத்தில் எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், பிரகாஷ்ராஜ், சந்தீப் கிஷான், துஷாரா விஜயன், அபர்ணா பாலமுரளி, வரலட்சுமி சரத்குமார் என பலரும் நடித்துள்ளனர். இந்த திரைப்படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்துள்ளார். படத்தின் தனுஷுக்கு தம்பியாக காளிதாஸ் ஜெயராம் அவர்களும், சந்தீப் கிஷனும் தங்கையாக துஷாரா விஜயனும் நடித்திருந்தாங்க. எஸ்.ஜே. சூர்யா அவர் திரைப்படத்தின் முக்கிய வில்லனாக இருந்துள்ளார். இந்த நிலையில் ராயன் திரைப்படத்துடைய திரைக்கதை அகாடமி மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நூலகத்தில் தேர்வாகி உள்ளது என தயாரிப்பு நிறுவனம் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். இந்த தகவலை கேட்ட பலரும் இயக்குனராக தனுஷுக்கு இது மிகப்பெரிய ஒரு பெருமை என பாராட்டி வருகின்றனர். தனுஷ் ரசிகர்கள் கொண்டாடும் அளவிற்கு ராயன் மிகப்பெரிய வெற்றியையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. இதற்கு முன்பு ஹரிஷ் கல்யாண் நடித்த பார்க்கிங் என்ற திரைப்படமும் சிறந்த திரைக்கதையாக தேர்வாகி அகாடமி மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.